ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கட்லெட். இது வந்து காய்கறி இல்லாமல் நாங்கள் வெறும் பொட்டேட்டோ ப்ரெட் வச்சு பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம 3 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு அது கூட ப்ரெட்டை வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், கரம் மசாலா, வத்தத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் வேணும். ஸோ இதுக்கு நீங்கள் சைடில் உள்ளதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மல்லித்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் போடுறோம். அதாவது அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும். இதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பொட்டேட்டோலாம் நிறைய இது இல்லாமல் அப்படியெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி, அதோட பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட்லெட்டை அந்த வந்து கட்லெட்னு சொல்ல முடியாது, பொட்டேட்டோ வச்சு நாங்கள் ஒன்று பண்ணோம். அது வந்து நீங்கள் எந்த ஷேப்லனாலும் உருட்டிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு மாதிரி நீளமாக அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிருக்கோம். அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் நல்லா போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு அடி இது பண்ணி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உருட்டி வச்சுருக்கிறது எல்லாமே அந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா டிப் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியே கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரை ஆகும். அது ஃப்ரை ஆகும்போதே ஒரு கலர் வந்து நல்ல கலர் கோல்டன் கலரில் இதாகும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணது ரெடி. இது கூட கெச்சப் இருந்துச்சுன்னா கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.